மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடனோட 361வது எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, கக்காஷியும் இருசனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னோட புது டீமை தான் நம்ம பார்க்க போறோம். நீ தான் ஜுனினோட டீமை வந்து லீட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷிட்ட இருசன் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, காய் பார்த்தீங்கன்னா அவனோட டீம் வந்து சூஸ் பண்ணிட்டான். அசுமாவும் அப்படிதான் அவனோட டீமை சூஸ் பண்ணிட்டான். நீ மட்டும் தான் சூஸ் பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி வந்து நம்ம இருசன்ட்ட, தேர்ட் ஹோக்காகிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோவோட வீட்டுக்கு தான் வந்து போறாங்க. நருட்டோவோட வீட்டுக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, நருட்டோ வந்து வீட்ல இருக்க மாட்டான். அவனோட பால் பாக்கெட்லாம் இருக்கும். அதெல்லாம் கக்காஷி எடுத்து பார்ப்பாரு. இது என்ன எக்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கு. உண்மையாட்டு இது லார்ட் ஃபோரோட பையன் தானா? இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கிறான். அவன் கொஞ்சம் முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு இருசன் சொல்றாரு. நீ தான் அவன வந்து கொஞ்சம் நல்லதா வந்து மாத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நருட்டோ வீட்டுக்கு போயிட்டு, அப்படியே அந்த வழியில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. சாக்குராவோட அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் ஹோக்காகே பார்த்துட்டு, "நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க எங்க வீட்ல வந்து காஃபி குடிக்கணும் கட்டாயமா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ உள்ள வந்தேன்னா, அது வந்து எல்லாருக்கு வீட்டுக்கும் எல்லாரும் கூட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கக்காஷியும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, "ஒரு நாள் வந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோக்காகே வந்து உள்ள தள்ளுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, சாக்குராவோட வீட்லயும் பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அடுத்த கடைசியா வந்து உச்சிகாவான நம்ம சாஸ்கே உச்சிகாவோட வீட்டுக்கு போறாங்க. சாசுகே உச்சிகா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சாஸ்கே அவனோட வீட்ல அவனோட ரூம வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா நீட்டா வச்சிருக்கிறான். இது என்ன இந்த வீடு இவ்வளோ நீட்டா இருக்கு. அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஃபோகோ உச்சிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இருசன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு கக்காஷிட்ட. நம்ம கக்காஷிட்ட இப்படி சொல்றாரு. அவங்க வந்து இறந்த பிறகு இப்ப அவன் மட்டும் தான் இருக்கான் தனியா. உச்சிகாவ வந்து இனிமே இவன் தான் வந்து லீட் பண்ண போறான். இவன நீ தான் பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருசன் வந்து நம்ம கக்காஷிட்ட சொல்லுவாரு. பிறகு அந்த ஷெரிங்கன் வந்து அவைக்கன் ஆகும்போது, அவனுக்கு நீ தான் உறுதுணையா இருக்கணும். அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஏன்னா, உச்சிகால வந்து நம்ம இட்டாச்சியும் ரொம்ப பவர்ஃபுல்லோட, அவங்க அப்பாவும் வந்து பவர்ஃபுல்லோடு. அ இட்டாச்சிய தவிர யாரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த ஷெரிங்கன யூஸ் பண்ணது இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷியும் சொல்லிட்டு இருக்கிறான். கக்காஷிக்கு அங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். அதாவது ரின் வந்து அவன் கையால கொன்னது. அப்புறக்கு அவன் நம்மளோட எல்லாமே அவனுக்கு அவனோட ஷெரிங்கன் வந்து இது ரொம்பவே வலிய குடுக்கக்கூடியது. ரொம்பவே மெமரியெல்லாம் வந்து இந்த ஷெரிங்கன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி வந்து நெனச்சு பார்ப்பான். அப்புறக்கு ஒபிட்டோட ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். நம்ம இட்டாச்சிய பார்க்க வரும்போது, நம்ம என்னதெல்லாம் நடந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, சாஸ்கே வீட்டுக்கு வந்திருக்கும்போது எல்லா ஞாபகமும் நம்மளோட அ இவனுக்கு வந்திருக்கும். நம்ம கக்காஷிக்கு ஹாட்டகேக்கு. அதெல்லாம் நெனச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருசென்டன்ல வந்து சொல்லிக்கிட்டு, கக்காஷியும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்துட்டு 2 பேரும் கிளம்பியிருப்பாங்க. அப்புறம் கக்காஷியும், அப்புறகு இருசனும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஞ்சில வந்து பேசுறாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து 2 டீம வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க என்னம்மா நம்புறீங்க? நான் வந்து இவங்கள வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி வந்து பேசுறாரு இருசன்ட்ட. எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு இருசன் சொல்றாரு. ஓகே. நீங்க நருட்டோவும், லார்ட் ஃபோரோட பையன், அப்புறகு இட்டாச்சி உச்சிகாவோட தம்பியான சாஸ்கே ஓகே. அவங்க 2 பேரும் ஓகே. இந்த குணாச்சியான இந்த சாக்குரா எதுக்கு இந்த டீம்ல வச்சிருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி கேட்கும்போது, அப்படியே அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சீன் கட் ஆயி 2 பொண்ணுங்க வந்து சியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பையக்க வந்து ப்ளே கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் வந்து ரொம்பவே பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு வந்து சியர் பண்றனால, அந்த பையன் வந்து ரொம்பவே மின்ன வந்து ஜெயிச்சிடுறான். இத தான் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அந்த கூட்டத்தில இப்படி ஒருத்திங்க இருந்தாங்கன்னா, அவங்க வந்து முன்னேறி வருவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அப்படின்னு வந்து நம்ம சாஸ்கே வந்து இருசன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இது உனக்கே தெரியும். இப்படிதான் நம்ம ஒபிட்டோவும் அட்மையர் ஆயி, அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ரின்னுக்காண்டி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சான். அத வந்து நம்ம சாஸ்கேவே வந்து ரியலைஸ் பண்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த சீன் வந்து இங்க கட் ஆயி முதல் நாளான அந்த கெனினோட முதல் நாள் வந்து காட்டுறாங்க. யாரெல்லாம் வந்து யாருக்கு டீம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஹிபாவோட டீமு, அப்புறக்கு பார்த்தீங்கன்னா, அ ஹினாட்டா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாஸ்கேவோட டீமு, அப்புறக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அசுமாவோட டீமும் இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஒ ஜோஜி, அப்பிறகு அப்படிப்பட்ட டீம்லாம் இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, முதல்ல அசுமா வராரு. இவரு தான் எங்க சென்சேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து
அவங்க ஜோஜியோட டீமை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. "நீ தான் எங்களோட டீம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா, 2வது வரக்கூடிய சென்சை கண்டிப்பா எங்களோட சென்சையா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, 2வது வந்து நம்மளோட குரானா சென்சை வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜோஜியோட டீமை கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஹினட்டாவோட டீமை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, லூசரோட டீமு, லூசரோட சென்சை தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அக்கமாரு வந்து சொல்லிட்டு போயிருவான். அந்த அக்கமாரு சொல்லிட்டு போனோனே, நருட்டோ வந்து ரொம்பவே சேடா தான் இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து சைடுல வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீன் கட் ஆயி, அப்படியே நம்மளோட கக்காஷி சென்செ வந்து காட்டுறாங்க. நம்ம ரின்னுக்கும், அப்புறகு நம்ம ஒபிட்டோக்கும் வந்து இறந்த இடத்துல ஒரு சமாதி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பான். அப்போ அன்பு பிளாக் ஆப்ஸ்ல உள்ள பார்த்தீங்கன்னா, அ ஒருத்தன் வந்து நம்ம சாஸ்கேட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதாவது நம்ம கக்காஷி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீங்க ஏற்கனவே ரொம்பவே லேட் பண்ணிட்டீங்க. உங்களோட டீம் வந்து கெனின் டீம் வந்து வெயிட் பண்றாங்க. நான்லாம் அதுக்கு ரெடியா இல்ல. நான் வந்து போய் தான் ஆகணுமா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "நீங்க கட்டாயமா போய் தான் ஆகணும்." அ யாமாட்டோ பார்த்தீங்கன்னா, "நீங்க கண்டிப்பா வந்து போய் தான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ யாமாட்டோவும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேசிக்கிட்டு அங்கேருந்து போயிருவாங்க. அப்புறம் கக்காஷி பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோருக்கு மேலயே வந்து டஸ்டர தூக்கி வச்சிருப்பான். யார் வந்தாலும் நம்ம கக்காஷி கண்டுபிடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடலாம். இது டீம் ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தலையிலயே வந்து விழுந்துரும். அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க்கே இல்லாதத வந்து கக்காஷி வந்து நோட் பண்ணுவாரு. ஏன்னா, சாக்குராவும் சரி, அப்புறக்கு நம்ம சாஸ்கே உச்சிகா, அப்புறம் நருட்டோ உசுமாகி 3 பேருமே செப்பரேட்டா தான் இருப்பாங்க. அப்புறகு உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்னட்ட இருக்க இந்த 2 பெல்ல வந்து யார் எடுக்கிறீங்களோ, அவங்கள வந்து நான் பாஸ் பண்ணிருவேன். அப்படின்னு வந்து சொல்றாங்க. நருட்டோவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சண்டை போடுறான் கக்காஷிட்ட பார்த்தீங்கன்னா. அவனால ஜெயிக்கவே முடியல. ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா, யார் வந்து பெல்ல எடுக்கலையோ, அவங்கள வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிருவேன். தோற்கடிச்சுருவேன். உங்கள திருப்பியும் அகாடமிக்கு அனுப்பியிருப்பேன்னு கக்காஷி வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 3 பேராலயும் பெல்ல எடுத்திருக்க முடியாது. நருட்டோ வந்து ரூல்ஸையும் பிரேக் பண்ணியிருப்பான். அதனால அவன வந்து அந்த கம்புலயே வந்து கட்டி போட்டிருப்பாரு. இவனுக்கு வந்து சாப்பாடே கிடையாது. யார் வந்து இவனுக்கு குடுக்குறீங்களோ, அவங்க இந்த டீம் வந்து ஃபெயில் பண்ணிருவேன். மத்தியானத்துக்குள்ள திருப்பியும் வந்து 3 ஹவர் நடத்துவேன். நீங்க வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியே வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நருட்டோக்கு சாப்பாடு ஊட்டி குடுப்பான். சாக்குராவும் குடுப்பான். அத பார்த்துட்டு நம்ம சாஸ்கே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கக்காஷி ஆட்டோகே பார்த்துட்டுன்னா, "பாத்தியா ஒபிட்டோ, ரின் அவங்க எவ்வளோ வந்து டீம் ஒர்க்கா இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட டீம் வந்து நெனச்சு பார்ப்பான். அப்படியே அவங்களோட ஷேடோ வந்து நம்ம கக்காஷி வந்து பின்னாடி இருந்து தள்ளி விட்டு, "நீ வந்து அவங்க கிட்ட போ" அப்படின்னு வந்து சொல்ற மாரி வந்து காண்பிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து நம்ம கக்காஷி வந்து, "நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கு வந்திருப்பாரு. நாளையிலேருந்து டீம் 7 வந்து மிஷின வந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம நருட்டோ வந்து கம்பத்திலேயே கட்டிட்டு விட்டுருப்பாரு. "ஏய் இத அவுத்து விட்டுட்டு போங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.